அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறை ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பணி நியமனத்துக்காக. அ அது என்ன அப்படிங்கிற அந்த என்ன அரசாணை அப்படிங்கிறது முழுசா அந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பள்ளி கல்வித்துறை செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு படிக்கிறேன் பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை நகராட்சி அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் திருமதி ப. ஜோதிலட்சுமி என்பவர் 2020-2021 ஆண்டுக்கான மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வு அல்லது பணி மாறுதலுக்கு தகுதியான அரசு உயர்நிலை அல்லது மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களின் முன்னுரிமை பட்டியலில் தமது பெயரினை சேர்த்து தமக்கும் மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வு வழங்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபேராணி அதோட நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. மீது மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட தீர்ப்பாணை வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் அதோட டீட்டெயில்ஸ் அவங்க எப்போ கேஸ் போட்டாங்க, எப்போ அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஜோதிலட்சுமி அப்படிங்கிறவங்க மேல்நிலை பள்ளி ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் மாநில கல்வி அலுவலராக வந்து பார்த்தோன்னா பதவி உயர்வு ஆகிறதுக்கு என்னோட பேரையும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த கேஸின் அடிப்படையில் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிடுச்சு. அதே மாதிரி அதுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்கு. இப்போ நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 410 ஆசிரியர்களாக இருக்கட்டும், 2% அமைச்சு பணியிடங்களுக்கான கேஸாக இருக்கட்டும், இல்லை 2013 டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் எங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நியமனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற வழக்காக இருக்கட்டும், இது மாதிரி தான் அந்த மாதிரியான வழக்குகளும். ஸோ இதுக்கான தீர்ப்பு கிடச்சிருச்சு. அதுக்கான தீர்வுகள் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் கேஸுங்கிறது இழுத்தடிச்சிட்ருக்கு. பார்ப்போம். நன்றி.